ஹலோ சுட்டீஸ், கதை கேட்கலாமா? கதையோட பேரு உண்மையான வெற்றி. அன்னைக்கு ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் டே. அன்பு சார் சொன்னாரு, மாணவர்களே கவனிங்க, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் இப்போ ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் தயாரா நில்லுங்க. இது ஒரு நேர்மையான போட்டியா இருக்கணும். தயாரா? இது ரவி. ரவி சொன்னா, இந்த ஸ்கூல்ல நான் தான் வேகமானவன்னு எல்லார்க்கும் காட்டணும். அந்த ட்ரோஃபி எனக்கு தான். இவன் பேரு அமுதன். அமுதன் சொன்னா, குட் லக். இது முகில். அவன் சொன்னா, எனக்கு கொஞ்சம் சோர்வா இருக்கு அமுதன். இருந்தாலும் நான் முயற்சி செய்றேன். விசிலை ஊதி கொடியினை அசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார் அன்பு சார். On your marks. Get. Set. Go. அனைவரும் ஓடத் தொடங்கினர். ரவி சற்றும் தாமதிக்காம வேகமா ஓடினார். அமுதனும் முகிலும் ஒருவருக்கொருவர் முன்னும் பின்னுமாக ஓடினாங்க. கூட்டத்திலேந்து மீனா அமுதனோட தங்கச்சி கத்தினா, அண்ணா சீக்கிரமா ஓடு அண்ணா. ரவிதான் முன்னிலையில் உள்ளான். ரவிக்கு மிகுந்த மகிழ்ச்சி. திடீர்னு முகில் ஒரு சின்ன கல் தடுக்கி கீழே விழுந்துட்டா. அம்மா, என் கால். ரவி அத பார்த்தும் நிக்காம வேகமா ஓடினா. ஆனா அமுதன், முகில் ஒன்னும் ஆகல, மெதுவா எந்திரி, என் கைய புடிச்சுக்கோ. அமுதா, நீ ஓடு. எனக்காக உன் வெற்றியை விட்டு கொடுக்காத. பரவாயில்ல முகில், உன்னை தனியா விட்டுட்டு ஓடுறதுல எனக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. சேர்ந்தே போலாம், வா. அந்த நேரத்துல ரவி வெற்றி கோட்டை டச் பண்ணிட்டான். ஐயா, நான் ஜெயிச்சிட்டேன். அன்பு சார் கவனித்தார். அமுதனும் முகிலும் ஒன்னா மெதுவா வந்துட்டு இருந்தாங்க. 2 பேரும் ஒன்னா மெதுவா வெற்றி கோட்டை வந்து சேர்ந்தாங்க. எல்லாரும் கை தட்டினோனே ரவிக்கு ஒண்ணு புரியல. ட்ரோபியோட குழப்பமா நின்னா. அப்போ அன்பு சார், ரவி, நீ பந்தயத்துல ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அமுதன் ஒரு நண்பனை ஜெயிச்சிருக்கான். கோப்பையை விட ஒருத்தருக்கு உதவுறதுல கிடைக்கிற சந்தோஷம் தான் ரொம்ப பெருசு. மீனா ஓடி வந்து அமுதனை அணைச்சு சொன்னா, அண்ணா சூப்பர். ரவிக்கு இப்போதுதான் புரிஞ்சுது. ரவி உடனே ட்ரோபிய தன் நண்பர்களோட பகிர்ந்துகிட்டான். சாரி. 3 பேரும் ட்ரோபியோட சந்தோஷமா போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. வெற்றி என்பது ஒரு தருணம். ஆனால் பிறருக்கு உதவும் குணம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை தரும். ஹாப்பி ரீடிங்.